ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா சிக்கன் குழம்பு. மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். நல்லா ஆவி பறக்க பறக்க சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தோம் 50 ரூபாய்க்கு சிக்கன். அதுதான் இன்றைக்கி சமையல். அதுக்கப்புறம் சாதம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சது எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு. வெயில் பாருங்கள், செம்மையாக அப்படியே கொளுத்துது. இங்கே 5 நிமிஷம் யாராவது நிற்க முடியுமா? பாருங்கள் எப்படி வெயில் கொளுத்துது. இந்த இடத்துல கை வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் ஊரில் வந்து வெயில் அடிக்குதா மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். சென்னையில் வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி மழை வந்துருக்கு போல். இங்கே சுத்தமாக மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மழை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடிக்கு பசிக்குதான், அதனால் வந்து அவருக்கு சீக்கிரமாக சாப்பாடு போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு போட்டாச்சு. அவருக்கு வந்து சூடாக சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் எப்படி தான் அவரால் சூடாக சாப்பிட முடியுதுன்னு தெரில. ஆறுனா பிடிக்காது அவருக்கு, சூடாக தான், எல்லாமே சூடாக தான் சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து சிக்கன் கிரேவி வந்து போடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போட்டாச்சு ரிஷப் டேடிக்கு. இப்போ வந்து போய் கொடுக்க வேண்டியதான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஃபேன் ஆஃப் பண்ணாலும் எங்கள் வீட்டில் சண்டை வந்துடும். ஃபேன் ஆஃப் பண்ணலன்னா வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்க்கு வந்து 1 சைடு குடுமி போட்டேன் இன்னைக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் தலைக்கு குளித்தான். மார்னிங் 9 o'clock எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தூங்கலை. இனிமேல் சாப்பாடு கொடுத்துட்டு தான் தூங்க வைக்கணும் தம்பியை. 1 சைடு குடுமி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காரம். ஹாண்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு ஜக்கு தண்ணி தீந்து போச்சு. செம்ம காரம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு தமிழில் சொல்லுங்க. முடியல. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட்டு காரம் ரொம்ப சாப்பிட்றது நல்லதில்லை ஹெல்த்துக்கு. சொல்லுங்க. சொல்ல முடியலையா? காரத்துக்கு நேபாளியில் என்ன சொல்லுவாங்க? பீரோ. பீரோ சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் உடனே பீரோ நினைக்காதீங்க, பீரோ பீரோ. இப்போ நான் களத்தில் இறங்கிட்டேன். வெளில உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவும் பிள்ளையும் உள்ளே இருக்காங்க. வெளில உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். செம்மையாக காரமாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காரம் பிடிக்கும், ஆனால் ரொம்ப காரம் வந்து என்னால் சாப்பிட முடியாது. ஓகே, வாங்க பார்க்கலாம் எவ்வளோ காரமாக இருக்குன்னு பார்க்கலாம். மிளகா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். செம்ம காரமாக இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். வாய் சாப்பிட்ட உடனே அவ்வளோ காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரை பார்த்தா பாருங்கள் எவ்வளோ செவப்பாக இருக்குது. பௌத் பீரோ ஹே, பௌத் பீரோ ஹே. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? பீரோ தீக்கா. தீக்கா, பௌத் தீக்கா ஹே ஃப்ரெண்ட்ஸ். காரத்தை வந்து ஹிந்தியில் வந்து தீக்கா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாய் தூக்கி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் தூக்கி போட்டோம். இப்போ வந்து வெறும் பெட்ஷீட் மட்டும் போட்டு இன்றைக்கி படுக்க போகிறோம். இந்த மாதிரி மட்டும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் பாய் வாங்கணும்.
எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் கொஞ்சம் பரவாயில்ல தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இந்த மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், குச்சி, இந்த குச்சி வந்து ரிஷப் சாப்பிட்றான். இந்த மாதிரி குச்சி வந்திருக்கு இல்லையா, இது வந்து ரிஷப் சாப்பிட்றான். அதனால் வந்து தூக்கி போட்டோம். இனிமேல் யூஸ் கிடையாது. ஆனால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம் இதில். இருந்தாலும் ரிஷப்காக வந்து தூக்கி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புது பாய் வாங்கணும் இனிமேட்டுக்கு. இது எல்லாம் வீடு ஃபுல்லாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடக்கு. அதை எடுத்து எடுத்து திங்கிறான் ரிஷப். தொண்டையில் கிண்டையில் இதாகிடுச்சுன்னா டேஞ்சர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தூக்கி போட்டோம். ரிஷப் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளில இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா நைட்டு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உட்காருது. ஏன்னா சீட்டு வந்து சீக்கிரமாக கூல் ஆகிடும் ஈவினிங் டைமில். இங்கே பாருங்கள் ரிஷப்போட சேட்டை பாருங்கள். சேட்டைக்கார பையனா இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். இறங்கிடுவான். இறங்குடா ரிஷப், இறங்கு குட்டி பையா, இறங்குமா. போ கீழே போ, தலைக்குனி தலைக்குனி. வெரி குட். கீழே போ போ போ, போடா கீழே. திரும்ப மேலே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்துட்டான் பார்த்தீங்களா. அங்கே உள்ளே உட்காரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் அப்படி வெக்கையாக இருக்கும். அதனால் ஒரு 8 o'clock வரைக்கும் இங்கே உட்காருவோம் கட்டில் மேலே ஜாலியாக. கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். வா மேலே வா, வா 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 வா. சரி வேண்டாம் விடு. இல்லை வந்தே தீருவேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வண்டி வந்து ரிப்பேராக, அதுக்காக வந்து ரிப்பேர் பண்ண போயிட்டுருக்காங்க. ரிஷப்க்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டு இருக்காரு. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ரிஷப்க்கு ஸ்நாக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு. கீழே விழுந்திருக்கு ரிஷப் பால். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் வெயில் தான், வெயில் அடிக்கல. ஆனால் வெக்கையாக தான் இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. மழை வருதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த வண்டி ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. காயிலங்கடையில் தான் இனிமேல் போடணும் போல். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் நல்லா சூப்பராக ஓடுனுச்சு. நான் அந்த வண்டி செகண்ட்ஸில் தான் வாங்கினோம். நான் இந்த வண்டி வாங்கின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். டிவிஎஸ் எக்ஸல் நல்லா ஓடுனுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் லாங் ட்ரைவ்லாம் போனோம், நல்லா ஓடுனுச்சு. இப்போ அடிக்கடி ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணுறது இந்த வண்டியில், தொல்லையாக இருக்குது. போயிட்டு வாங்க, பை பை. வண்டி ரிப்பேர் பண்ண போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 2 பேத்துக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்னா பட்டாணி. இந்த பட்டாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட். இந்த பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரிஷப்க்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அடிக்கடி இந்த பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இந்தா ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து பட்டாணி சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.